இல்லை பிரபஞ்சம் அவங்களுக்கு என்ன விஷயங்கள் கன்ஃபார்ம் பண்ண விரும்புகிறாங்க, இல்லை ஏதாவது நெகட்டிவ் எனர்ஜியோட அட்டாக். ஓகே, எனி அதர் மெசேஜஸ்? தெரியாமல் கேட்டேன். சரி, இது எனக்கு தேவை. ஓகே, உங்கள் பர்சன் நிறைய அவங்கக்கிட்ட பேச விரும்புகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் இன்னொரு மெசேஜும் எடுக்கலான்னு நினச்சேன். பட் நிறைய பேர் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர்த்துக்கு நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதுலேருந்து ஒரு கொஞ்சம் மெசேஜஸ் மட்டும் எடுக்கலாம், நான் நிறைய எடுக்கல, ஏன்னா இதை படிக்க முடியாது. சரி, சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் கலெக்டிவ் பர்சன்ஸ் ப்ளீஸ். ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான மெசேஜ், ரொம்ப டக்குன்னு வந்துச்சு. இந்த சாங் பார்த்திங்கன்னா, பேசுகிறேன் பேசுகிறேன் உன் இதயம் பேசுகிறேன், புயல் எடுத்தால் கலங்காதே நான் பூக்கள் நீட்டுகிறேன், எதை நீ தொலைத்தாலும் மனதை தொலைக்காதே. ஸோ இது வந்து எல்லாருக்குமே தெரியும், சத்தம் போடாதே மூவின்னு நினைக்கிறேன். ஸோ அவங்கள வந்து ஒரு இடத்துல லாக் பண்ணி வச்சுருக்கும்போது அவங்களுக்கே வந்து அந்த தைரியம் வர்றதுக்காக பாடுற மாதிரி ஒரு சாங் இது. இது என்ன மாதிரி அப்படின்னா, உங்களுக்கு சூழல் இருக்குன்னா, உங்கள் காதல் வாழ்க்கையில் திக்கு தெரியாமல் இருக்கலாம், நீங்கள் வந்து வேற எங்காவது மாட்டிகிட்ருக்கீங்கன்னு நினைக்கலாம், இல்லைனா உங்கள் பர்சன் வந்து என்ன நினச்சிட்ருக்காங்க அப்படின்னு தெரியாமல் இருக்கிற சூழ்நிலை பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்கிறாங்க, கவலைப்பட வேண்டாம். உங்களோட இப்போதைக்கு நீங்கள் தான் உங்களோட துணை. நீங்கள் வந்து இப்போ எதையுமே பற்றி யோசிக்க வேண்டாம், ஜஸ்ட் மூவ் ஃபார்வர்ட். அதில் வந்து கொஞ்சம் தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ பெரிய புயல் வந்தாலும் சரி, நீங்கள் உங்களை இழக்க போகிறதில்ல, அதனால் கொஞ்சம் தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. புயல் அடித்தால் கலங்காதே நான் பூக்கள் நீட்டுகிறேன். மேபி உங்கள் பர்சன் கூட சொல்லலாம் எனர்ஜெட்டிக் லெவலில். ஸோ யாருமே எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. இப்போது நீங்கள் ஒரு டஃப் சுச்சுவேஷனில் இருக்க மாதிரி உங்களுக்கு ஒரு மாயை இருக்கலாம், பட் அது உண்மை இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா, என் நிழலை நீ பிரிந்தால் என் உயிர் பிரிந்திட கண்டேன், என் மனதின் கரைகளிலே உன் அலை வருவதை கண்டேன். ஸோ ரொமான்டிக் சாங் தான் இது. ஆனால் இப்போதைக்கு இந்த எனர்ஜி வந்து உங்கள் காதல் வாழ்க்கையில் இல்லை, இப்போ அட் ப்ரெசென்ட். ஏன்னா இதுதான் அவங்களோட தாட் ப்ராசஸ். நீங்கள் வந்து அவங்க நிழலை பிரிஞ்சால் கூட வந்து அவங்களோட உயிர் அவங்கள விட்டு போகிற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி உங்களோட எண்ண அலைகள் வந்து அவங்களுக்கு அடிக்கடி வந்து அவங்களை டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ கொஞ்சம் டஃப் சுச்சுவேஷன் தான், இதுதான் அவங்களும் சொல்கிறாங்க. மேபி பிரபஞ்சம் உங்களை வந்து கொஞ்சம் தைரியமாக இரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் மெயினாக நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது இந்த கார்ட்லேருந்து, இந்த சாங்லேருந்து. மேபி அந்த என்டையர் சாங்கையும் கேட்டு பாருங்கள், உங்களுக்கு அதில் வேறு ஏதாவது விஷயங்கள் புரிய வரலாம். லுக் இன்சைடு யுவர் செல்ஃப், இதை பிரபஞ்சம் படிக்க சொல்கிறாங்க, என்னன்னு தெரில. எக்ஸாமின் வாட் இஸ் காசிங் யூ டு ஃபீல் திஸ் வே. ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா, எப்போவுமே வந்து நம்ம அந்த லோன்லினஸ்ஸை போக்குறதுக்காக நம்ம கம்பெனியை வெளியில் தேடுவோம். அதுதான் மேபி பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்கிறாங்க. என்னென்னா, இப்போ வந்து செல்ஃப் சர்ச் ரொம்ப அவசியம். நீங்கள் வந்து அந்த டெஸ்பரேட் எனர்ஜிலேருந்து வெளியில் வரணும். உங்களுக்கு பெஸ்ட் கம்பெனி நீங்களாக தான் இருக்கணும். ஃபஸ்ட்டு உங்களோட கம்பெனியில் நீங்கள் சந்தோஷமாக இருக்க ஆரம்பித்தா மட்டும்தான், வென் யூ ஃபில் யுவர் கப் தென் ஒன்லி யூ கேன் ஏபிள் டு கிவ் லவ். அதுதான் ரொம்ப உங்களுக்கு நீங்கள் நேசிக்க கற்றுக்கிட்டிங்கன்னா தான் அந்த காதலை உங்களால் அடுத்தவங்களுக்கு தர முடியும். ஸோ நீங்கள் வந்து டெஸ்பரேட் எனர்ஜியில் எனக்கு வேணும் அப்படின்னா, இதே எனர்ஜி தான் அவங்களும் ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க. அவங்களும் உங்ககிட்டேருந்து எனக்கு வேணும்னு சொல்லுவாங்களே தவிர, இம்பேலன்ஸ் தான் வருமே தவிர, காதல் வந்து முன்னாடி போகாது, காதல் வந்து சரியான பாதையில் போகாது, எனர்ஜெட்டிக்கலாகவும் அது சரியாக இருக்காது. ஸோ ஃபஸ்ட் வந்து உங்களை நேசிக்க கற்றுக்கோங்க. அவங்க இருந்தாலும் இல்லைனாலும் அந்த காதல் அங்கே தான் இருக்குது, நேரில் தான் வரணும். கண்டிஷன்ஸே வச்சுக்காதீங்க காதல் வாழ்க்கையில். ஜஸ்ட் ஒரு ஒரு நல்ல அழகான ஒரு ப்ரீஸ் மாதிரி இருக்கட்டும் காதல். அது வந்து உங்களோட வேர்வையை கலைக்கிறதுக்கோ, இல்லைனா நீங்கள் ரொம்ப அப்செட்டாக இருக்கும்போது உங்களுக்கு எனர்ஜி தரத்துக்கோ, இல்லை நீங்கள் எங்கே தடுமாறி விழும்போது பிடிக்கிற அந்த கரமாவோ இருக்கட்டும் அந்த காதல். அதை தாண்டி நீங்கள் வந்து வேறு எதுவுமே வந்து எதிர்பார்க்காதீங்க. அப்போ வந்து காதல் வந்து கால்குலேஷனுக்குள்ளே போயிடும். கால்குலேஷனுக்குள்ளே காதல் போனாலே அப்புறம் உங்களுக்கு என்ன நடக்கும்னு தெரியும். எனக்கு அதிக லாபமாக, உனக்கு அதிக லாபமாக, லாப நஷ்ட கணக்கு பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா அது காதலாக இருக்க முடியாது. ஹீலிங். இமேஜின் யுவர் செல்ஃப் அண்ட் யுவர் பிலவ்ட் சரௌண்டட் பை லைட். ஃபீல் யுவர் ரிலேஷன்ஷிப் பீயிங் ஹீல்ட் திஸ் வெரி மூமெண்ட். உங்கள் காதல் வாழ்க்கை பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்களும் சரி, நீங்கள் நேசிக்கிறவங்களும் சரி, இப்போ ஒரு அழகான ஹீலிங் ப்ராசஸ் வந்து கோ த்ரூ பண்ணிட்டுருக்கீங்க. யூ ஆர் சரௌண்டட் பை லைட் அண்ட் யுவர் எனர்ஜி இஸ் ப்ரொடெக்டட். இது ரொம்ப அவசியம். உங்கள் காதல் எனர்ஜி வந்து ரொம்ப சேஃப், ரொம்ப ப்ரொடெக்டட். நீங்கள் இப்போ ஒரு பிரிவில் இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஒரு நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனில் இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து காரணமாக தான். சோல்மேட் இப்போ நீங்கள் யாரோட ஒரு கனெக்ஷனில் இருக்கீங்களோ அவங்க தான் அவங்களோட சோல்மேட். யுவர் சோல்மேட் இஸ் ஆல்ரெடி வித் யூ இன் ஸ்பிரிட். அதான் நான் சொல்லிகிட்ருக்கேன். பிலீவ் திஸ் அண்ட் தே வில் மேனிஃபெஸ்ட் ஃபிசிக்கலி. ஸோ நீங்கள் வந்து நம்பணும். அதுதான் பிரபஞ்சமும் இந்த சாங்கில் சொல்கிறாங்க.
அதுதான் அந்த உங்களோட பர்சனும் சொல்கிறாங்க, நீ புயல் அடித்தால் கலங்காதே நான் பூக்கள் நீட்டுகிறேன். இது வந்து உங்களோட ஹையர் செல்ஃபாக இருக்கலாம், இல்லைனா உங்கள் பர்சனோட ஹையர் செல்ஃபாக இருக்கலாம். பட் தேர் ஆல்வேஸ் வித் யூ. அதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த தனிமையே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு தெரியும் எனர்ஜெட்டிக்கலாம், நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை அவங்க புரிஞ்சுப்பாங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை உங்களுக்கு சொல்லிவிடுவாங்க. தட் இஸ் த பியூட்டி ஆஃப் சோல்மேட் அண்ட் ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி. ஸோ இதில் வந்து நீங்கள் ஃபிசிக்கலாக தான் இருக்கணும், அவங்கள நேரில் பார்க்கணும், அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் விட்டுருங்க. அந்த கண்டிஷன்ஸை தாண்டி போக ஆரம்பிச்சிட்டிங்கனாவே போதும், உங்கள் காதல் வந்து சரியான பாதையில் போக ஆரம்பிச்சிடும். இது வந்து ஹீலிங் டைம். இதில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான், செல்ஃப் லவ். அவ்வளோதான் விஷயம். நான் எவ்வளோ நேரம் தம் கட்டி பேசினாலும் மெயின் மேட்ரு அதுதான். ப்ளீஸ் ஃபிரிஸ் கலெக்டிவோட இதை நான் வச்சுக்கிறேன். கலெக்டிவோட நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் இல்லைனா நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் கலெக்டிவ்ஸ் பர்சன் ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ். Channel messages from collective's person. Channel messages from I love spending time with you. ஸோ உங்கள் பர்சனுக்கு உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஐ ஆம் a பிக் ஃபேன் ஆஃப் yours. அவங்க உண்மையிலே ரொம்ப அட்மையர் பண்ணி, நீங்கள் ஏதாவது ஸ்பெசிஃபிக் டேலண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா அவங்க எனர்ஜெட்டிக்கலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா they love that. அவங்க உங்களோட பெரிய பெரிய ஃபேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். they like your talent. அதே மாதிரி அவங்களுக்கு உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மேபி கடல் பண்ணிட்டு தூங்குறது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக, எஸ்பெஷலி இன் சோஃபா. மேபி இந்த ஃப்யூச்சரில் அவங்க உங்ககிட்ட சொல்கிற this is such a sweet energy. I get jealous because I don't want to lose you. இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க நெத்தியில் this is mine அப்படின்னு சொல்லி ஸ்டிக்கி நோட் ஓட்டுற மாதிரி ஒரு அழகான பிக்சர் இது. ஸோ உங்களை அவங்க இழக்க விரும்பலை, அதனால் வந்து ரொம்ப நாள் அவங்க இந்த காதலை வந்து உலகத்துக்கு சொல்லாமல் இருக்க போகிறதில்ல. ஏன்னா யூஆர் சச் அ பியூட்டிஃபுல் சோல், அது அவங்களுக்கு தெரியும். மேபி நீங்கள் லிட்ரலாகவே பியூட்டிஃபுல்லாக இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு ஒரு ஜெலஸை உண்டு பண்ணுது. அதனால் அவங்க வந்து சீக்கிரமாக அந்த உலகத்துக்கு சொல்லிடுவாங்க இது என்னோடது அப்படின்னு மேலே பச்சை கொடுத்துட்டு போகிறாங்க. இட்ஸ் லைக் தே ஆர் கோயிங் டு மேரி யூ. அதுதான் சிம்பிளாக. ஐ லைக் யூ வெரி மச். உங்களை வந்து மேபி உங்களை பார்த்தா அவங்களுக்கு ஒரு டெடிபேர் ஞாபகம் வரலாம், இல்லைனா உங்களுக்கு அவங்கள பார்த்தா ஒரு டெடிபேர் ஞாபகம் வரலாம், சம்திங் சம்வாட். இல்லைனா உங்களுக்கு அவங்க ஃபஸ்ட் டெடிபேர் கிஃப்ட் பண்ணியிருக்கலாம், சம்திங் ரிலேட்டட் டு டெட்டி. ஸோ உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறாங்க. லவ் வந்து ரொம்ப நாளாக அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய டஃப் சேலஞ்சிங் சுச்சுவேஷனாக இருந்திருக்கு. இல்லைனா வந்து லவ் புரியாத பாஷை, இல்லைனா வந்து அது ஒரு மேக்ஸ் மாதிரி லைக் இந்த சைன் டீட்டா காஸ் டீட்டாலாம் வருமே, எனக்குமே சத்தியமாக அந்த மேக்ஸ் வந்து இட்ஸ் லைக் ஜிலேபி தான். அது தவிர ஐ நோ மேக்ஸ், பட் அது வந்து கொஞ்சம் சேலஞ்சிங் தான். அந்த மாதிரி தான் உங்கள் பர்சனுக்கு காதல் இருந்திருக்கு. என்னடா போடுறீங்க வளைச்சி எனக்கு ஒன்றும் விளங்கலை அப்படின்னு. பட் இப்போது நீங்கள் உங்களை பார்த்ததுக்கப்புறம், உங்களை அட்மையர் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து காதல் தெளிவாக புரிஞ்சு, ஓ மேக்ஸ் புரிஞ்சிருச்சுடா அப்படின்ற மாதிரி. ஏன்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிள்லாம் வச்சு, சர்க்கிள்லாம் வச்சு, ஃபோக்கஸ் போட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. மேபி ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்கலாம், அவங்க நிறைய ஒர்க் பண்ணியிருக்கலாம் இதை வந்து ஃபிகர் அவுட் பண்ணுறதுக்கு. பட் கண்டுபிடிச்சிட்டாங்க, காதலை டீகோட் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் இப்போது ஓகே தே ஆர் இன் லவ். அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு ஒரு விஷயம், திஸ் இஸ் லவ் அண்ட் ஐ ஆம் இன் லவ். அதனால தான் இப்போ ஜெலஸ் லைட்டாக அப்படியே ஜெலஸ் எனர்ஜி வந்து எட்டி பார்க்குது. ஏன்னா வந்து நீங்கள் ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப யூனிக்கான பர்சனாக இருக்கலாம், இல்லைனா வந்து உங்களை சுற்றி நிறைய பேர் உங்களை அட்மையர் பண்ணுறான், இல்லைனா அதை அவங்க கேள்விப்பட்டிருக்கலாம் சம்திங். ஸோ தே வாண்ட் டு மேக் இட் ஷுர் தட் நீங்கள் அவங்களோட தான். ஐ மிஸ் யூ பேப், ஐ மிஸ் யூ டூ. ஸோ சச் அ ஸ்வீட் எனர்ஜி. மேபி நீங்கள் கூடிய சீக்கிரம் ஒரு வீடியோ கால் உங்கள் பர்சன்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். அதுதான் அவங்க சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து பேக்ரவுண்டில் நடந்துகிட்ருக்கு. ஸோ இதோட எண்ட் ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, யூ வில் ரிசீவ் அ மெசேஜ், ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ், இல்லைனா ஒரு வீடியோ கால் திடீர்னு நீங்கள் எதிர்பார்க்காத போது அவங்க வரலாம். ஸோ இது வந்து உடனே எதிர்பார்த்துட்டே இருக்க வேண்டாம், ஜஸ்ட் ஃப்ரீயாக விட்டுருங்க, கோ வித் த ஃப்ளோ. ஏன்னா நீங்கள் அவங்க நிழலை பிரிஞ்சால் கூட, அதாவது அந்த டிஸ்டன்ஸில் நீங்கள் இருக்க வரைக்கும் தே ஆர் சேஃப், தே ஆர் ஹாப்பி. அவங்க நிழல் விழுற தூரத்தில் நீங்கள் எங்கே அதை கை கெட்ட தூரத்தில் இருந்தால் தே ஆர் ஹாப்பி. ஓகே நம்ம பச்சி நம்ம பக்கத்தில் தான் சுற்றிட்டுருக்கு அப்படின்னு. இப்போ நீங்கள் தூரமாக போயிட்டீங்க அப்படின்னா அவங்க கனவுல வந்து அலை மோதிட்டுருக்கு. இட்ஸ் லைக் அவங்களால நிம்மதியாக தூங்க முடியல,
உங்களை இழந்துடுவோன்னு ஒரு பக்கம் பயம் இருக்குது. அதே சமயம் வந்து எனர்ஜெட்டிக்கலாக தேர் ஸோ அட்டாச்ட், இல்லைனா வந்து தே கேன் கம்யூனிகேட். எனர்ஜெட்டிக்கலாக அவங்களோட ப்ரெசன்ஸ் வந்து அவங்க லைஃப்பில் இருக்குது, தே கேன் சென்ஸ் இட். அதனால் 3D வேர்ல்டில் அவங்க என்ன பண்ணுறதுங்கிறத வந்து தே வில் டேக் அண்ட் தே வில் கன்சிடர் அண்ட் டேக் ஆக்ஷன். என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு தூக்க போகிறாங்க. ஸோ லெட்ஸ் see. Channel messages from collective spurs and spirits, please. Channel messages from collective spurs and spirits, please. What is the energy of them? What energy of this connection? Magic. Discover magic in the mundane, making the ordinary extraordinary. இதுதான் உங்கள் பர்சனும் உங்ககிட்ட ஃபீல் பண்ணுது. யூ ஹேவ் சம் கைண்ட் ஆஃப் மேஜிக். ரெசல்யூஷன் என்ன அப்படின்னா, டே டு டே ரொட்டீன் தான். அவங்க வந்து ரொட்டீனாக பண்ணுற சில விஷயங்கள் தான். ஆனால் நீங்கள் அவங்க வாழ்க்கைக்குள்ளே வந்தது வாட்டி அந்த ரொட்டீன் வந்து ரொம்ப மேஜிக்கலாக இருக்குது. ஓகே, வாவ் அப்படின்ற மாதிரி இருக்குது. இல்லைனா வந்து அதை வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்காக நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க. இல்லைனா உங்களை நினைக்கும் போது லைஃபே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அதனால் வந்து அந்த டெய்லி ரொட்டீன் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு பேர்டனாக இல்லை. வென் யூ ஆர் வித் தெம், இல்லைனா எனர்ஜெட்டிக்கலாக அவங்களோட இருக்கும்போதும் ஸ்பார்க். ஏன்னா நீங்கள் வந்து அவங்களுக்குள்ளே இருக்க அந்த காதல்ங்கிற அந்த ஸ்பார்க்கை க்ரியேட் பண்ணுறீங்க. இக்னைட் த ஸ்பார்க் ஆஃப் லவ், கீப்பிங் பேஷன் அலைவ் இன் த எவ்ரிடே. ஸோ அதான் அந்த எவ்ரிடே முன்னேன் லைஃப்பை நீங்கள் வந்து இந்த மேஜிக், யுவர் ப்ரெசன்ஸ் இஸ் லைக் அ மேஜிக். அவங்க வாழ்க்கையில் நீங்கள் இருக்கிற அந்த மொமெண்ட்லாம் வந்து ஒரு மேஜிக் மாதிரி. அதனால் யூ க்ரியேட் சம்திங் இன் தம். அந்த ஒரு பப்ளினஸ், இல்லைனா வந்து லைஃப் மேலே ஒரு பேஷன், ஒரு காதல், அந்த வாழ்க்கை வாழ்கிறதுக்கான ஒரு என்ன சொல்கிறது, தட் இன்ட்ரெஸ்ட், அதை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க. அந்த நீங்கள் அவங்க வாழ்க்கையில் இருக்கிறனால அது வந்து அவங்க லைஃப்பை வந்து இன்னும் கொஞ்சம் அழகாக பியூட்டிஃபுல்லாக மாற்றுது. இத்தனை நாளாக சன்ரைஸ் பார்த்ததே இல்லை, ஆனால் இப்போது திடீர்னு சன்ரைஸ் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. தட் கைண்ட் ஆஃப் டிஃப்ரென்ஸ், அந்த ஒரு மாற்றத்தை நீங்கள் அவங்க வாழ்க்கையில் கொண்டு வந்திருக்கீங்க. இப்போ அவங்க உலகம் வந்து நீங்கள் வந்ததுக்கப்புறம் ரொம்ப அழகாக இருக்குது. டே டு டே காலையில் எந்திரிக்கும் போது உங்களோட புன்னகை ஞாபகம் வருது, இல்லைனா உங்கள் எனர்ஜியை அவங்களால சென்ஸ் பண்ண முடியுது. சம்திங் தட்ஸ் வெரி மேஜிக்கல் அண்ட் வெரி பியூட்டிஃபுல். அதை வந்து அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. தே ஆர் ஆக்சுவலி என்ஜாயிங் இட், தே லவ் இட். அதனால தான் கையில் டேக்கோடு சுற்றிட்டுருக்காங்க. பார்த்து நெத்தியில் ஆணி அடிச்சுட்டு போகிறாங்க. such a sweet energy. ஓகே, என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். இட் இஸ் ஆல் டூ மச். அவங்களுக்கு வந்து இது கொஞ்சம் ஓவர்வெல்மிங்காக இருக்குது. ஐ கான்ட் கம் டு யூ நவ். ஸோ இப்போ அவங்களால உங்ககிட்ட வர முடியாதுன்னு நினைக்கிறேன். எங்கேயோ மாட்டிகிட்ருக்காங்கன்னு நினைக்கலாம். இல்லைனா வந்து தெர் இஸ் சம்திங். ஐ டோன்ட் வாண்ட் டு பி அலோன். அவங்க வந்து உங்களை விட்டுட்டு தனியாக பிரயாணம் பண்ண, இல்லை தனிமையில் இருக்க விரும்பலை. ஐ கான்ட் ஹேண்டில் யுவர் லவ். மேபி பாஸ்டில் உங்களோட லவ் வந்து ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருந்திருக்கலாம். அதான் நான் சொன்னேன், they can't, some kind of I can't handle, I can't come, excuse energy மாதிரி தெரியுது. I don't know, maybe. சரி பார்க்கலாம். The heat between us is intense. நான் சொல்லலை, அந்த passion is there. மேபி அவங்க ஒரு செட்பேக் எனர்ஜியில் இருக்கலாம். ஏன்னா வந்து இதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு டைம் வேணுமா இருக்கலாம். உங்களை விட்டுட்டு அவங்க தனியாக இருக்க விரும்பலை. அது வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது. ஸோ இப்போ இம்மீடியட்டாக அவங்க ஆக்ஷன் எடுக்காததுக்கு காரணம் வந்து இதை வந்து அவங்க ப்ராசஸ் பண்ணலாம். இல்லைனா வந்து ஒரு பக்கா பிளானோட உங்ககிட்ட வரணும் அப்படிங்கிற இன்டென்ஷனாக இருக்கலாம். அதர்வைஸ் வாட் ஐ எம் கெட்டிங் இஸ் திஸ் மேபி த பாஸ்ட் எனர்ஜி, பாஸ்ட் பர்சனோட எனர்ஜியாக இருக்கலாம். ஓகே, லெட் மீ கிளாரிஃபை தட். ஏன்னா இந்த எனர்ஜிக்கும் இதுக்கும் செட் ஆகலை. தட்ஸ் வை ஐ எம் சேயிங் திஸ் இஸ் relatable. The heat between us is intense, but this I can't, I don't is all negative energy. ஏன்னா இங்கே எங்கேயுமே உங்கள் பர்சனாக அந்த மாதிரி ஒரு எனர்ஜியாக வரல. இட்ஸ் அன் எக்ஸ்கியூஸ். சரி பார்ப்போம். அப்படியே இருந்தாலும் உங்கள் பர்சன் வந்து இட்ஸ் லைக் தே ஆர் டேக்கிங் சம் டைம். அவ்வளோதான், வேற ஒன்றும் இதில் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு இல்லை. அவங்க ப்ராசஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறாங்க, அவ்வளோதான். தட்ஸ் இட். நம்ம இது என்ன எனர்ஜின்னு பார்ப்போம். வாட் இஸ் இஸ் ஐ கான்ட் கம்?
ஐ கான்ட் ஹேண்டில், ஐ டோன்ட், இந்த ஐ காண்ட்டு, ஐ டோன்ட்டு அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா யூ நீட் டு கன்சிடர் தம். டைம் எடுத்துக்கிறது இட்ஸ் நார்மல், பட் என்னால் பண்ண முடியாது, எனக்கு தெரியாது அப்படின்னாங்கன்னா அப்போ உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்ற கேள்வி வருது. அப்போது yeah, this is the negative energy, the high priestess in reversal energy, and the third part. Now I got it. ஒரு சிலருக்கு யூ மூவ்ட் ஆன் ஃப்ரம் திஸ் எனர்ஜி, அது ரொம்ப தெளிவாக இருக்குது. பிகாஸ் யூ ஆர் த மேஜிக், யூ ஆர் த ஸ்பார்க். அதை நான் வந்து இந்த ரீடிங்கில் கன்ஃபார்ம் பண்ண விரும்பல, பட் இட்ஸ் லைக் நிறைய பேர் பார்க்கனால இந்த 2 டூயல் எனர்ஜி வருதான்னு எனக்கு தெரியல. பட் ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு வந்து உங்களோட ஒரு பர்சன் இல்லைனா பாஸ்ட் பர்சனாக இருக்கலாம், அவங்க வந்து தே கான்ட் கம், தே கான்ட் ஹேண்டில், ஐ டோன்ட் வாண்ட் டு பி அலோன். இது எல்லாமே வந்து ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா தே ஸ்டக் இன் அ தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன். அது வந்து ஒரு காப்பி கேட் எனர்ஜியில் மாட்டிகிட்ருக்காங்க. பிகாஸ் இட்ஸ் லைக் இதை நான் வந்து எவ்வளோ பாலிஷ்டாக எப்படி சொல்கிறதுன்னு யோசிக்கிறேன். எனக்கு வந்து வருது நல்லா, ஆனால் அதை வந்து எப்படி டீசெண்டாக சொல்கிறதுன்னு யோசிக்கிறேன். இட்ஸ் லைக் அவசர கோலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் லைக் நீங்கள் வந்து ஒரு மேஜிக்கல் பீயிங், டிவைன் ஃபெமினன். இட்ஸ் லைக் யூ ஆர் த மேஜிக், யூ ஆர் த ஸ்பார்க். பிரபஞ்சத்தோட ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு க்ரியேஷன் நீங்கள். ஆனால் இந்த அவசர கொடுக்க என்ன பண்ணுச்சு அப்படின்னா ஒரு காப்பி கேட் எனர்ஜி. அது வந்து ஏதோ ஒரு மாயை காட்டியிருக்கலாம், இல்லைனா வந்து என்ன சொல்கிறது, ஏதாவது ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கலாம், சம்திங் லைக் சம் கிளிட்ரி ஆஃபர். இது வேகமாக அங்கே ஓடித்து சேரியோட் எனர்ஜி. அதாவது உங்களோட எனர்ஜியை, உங்களோட காதலை, they experienced this kind of love, they know that they maybe இது வந்து உங்களோட ஃபாலன் ட்வின்னாக கூட இருக்கலாம். ஸோ somehow somewhat this masculine is stuck with this karmic energy. இல்லைனா வந்து அவங்க வாலண்டியராக தெரிஞ்சே தான் வந்து they went behind, they chased this karmic energy for money, position, whatever the reason. So இப்போ வந்து அந்த passion still there, but they can't come because you moved on. மேபி இது பாஸ்ட் எனர்ஜியாக கூட இருக்கலாம், இல்லை இப்போ அவங்க வந்து அந்த காமிக் எனர்ஜியை விட்டுட்டு மூவ் ஆன் ஆகிறாங்களா இருக்கலாம். அதனால தான் இப்போ இம்மீடியட்டாக தே கான்ட் கம், பட் தே ஆர் கோயிங் டு ஷோ அப் பிகாஸ் தே ஆர் மூவிங் ஆன் ஃப்ரம் திஸ் காமிக் எனர்ஜி. எய்தர் வே எப்படி வேணால் எடுத்துக்கோங்க, பட் யூ ஆர் ஃபோக்கஸிங் ஆன் யுவர் ஸ்டெபிலிட்டி. நீங்கள் ஒரு மேஜிக்கல் நியூ லைஃப்பை க்ரியேட் பண்ணிகிட்ருக்கீங்க, அது நிச்சயமாக வெற்றி உண்டு. நான் இன்னொரு விஷயம் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன். இப்போது நீங்கள் இந்த மேஜிக், இந்த ஏஸ் ஆஃப் வான்ஸ், நீங்கள் இதில் காதல் வாழ்க்கை தான் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா இது காதல் வாழ்க்கை தான் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். இல்லை நீங்கள் கரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கரியரும் சக்ஸஸ் ஆகும். பட் எனிவே யூ ஆர் கோயிங் டு டேஸ்ட் விக்ட்ரி. இந்த வெற்றியில் பங்கு ஏற்கிற தகுதி இந்த பர்சனுக்கு இருக்கா அப்படிங்கிறத வந்து ஃப்யூச்சர் முடிவு பண்ணோம். இல்லைனா வந்து யூ நோ யூ ஆர் த டிவைன் பீயிங். ஆனால் சிலர் வந்து அந்த ஒரு மாயையில் மாட்டிகிட்டு இருப்பாங்க இல்லையா, என்னோடது, திஸ் இஸ் மைன் அப்படின்னு. அந்த எனர்ஜி தான் அந்த ஜெலஸ் எனர்ஜி. ஸோ நவ் தே வாண்ட் டு ரஷ் பேக். ஓ நவ் ஐ காட் இட். இப்போ வந்து அவங்க வந்து ஒரு காப்பி கேட் எனர்ஜியோட போய் கும்மால் அடிச்சிருக்கலாம். இப்போ நீங்கள் மூவ் ஆன் பண்ணிட்டீங்க, சரி போறியா, பாய் பாய். பிகாஸ் உங்களுக்கு உங்கள் செல்ஃப் ஒர்த் தெரியும், யூ நோ ஹூ யூ ஆர். யாரையும் வந்து நான் டிவைன் பீயிங், ஐ எம் த குயின், சேஸ் பண்ணுற ஐடியெல்லாம் சத்தியமான கிடையாது. போறீன்னா அப்படியே கதவை சாத்திட்டு போயிட்டே இரு அப்படின்னு சொல்லி யூ க்ளோஸ் த டோர். இப்போ நீங்கள் வாக்கவே பண்ணிட்டீங்க. நவ் ஹி வாண்ட்ஸ் டு சேஸ் யூ. பிகாஸ் மேபி இப்போ உங்களோட அருமை புரிஞ்சிருக்கலாம், பட் இது வந்து அருமை தெரிஞ்சு வர கேஸ் மாதிரி எனக்கு தெரியல. பிகாஸ் தே ஆர் கம்மிங் அவுட் டு 7 of Swords energy. They want to cheat, they want to steal the gift, they want to steal the magic. It's a sneaky energy. இன்னொரு விஷயம் நான் சொல்லுவேன், யாரும் ஹார்ட் அட்டாக் வந்துட போது, ஜாக்கிரதை. ஏன்னா இந்த மேஸ்குலின் எனர்ஜி இந்த காமிக்கோட சேர்ந்து பிளான் பண்ணுறாங்க. இந்த காமிக் விட்டு விலகின மாதிரி ஒரு ட்ராமா போட்டு தே ஆர் கோயிங் டு கம், தே ஆர் கோயிங் டு ஷோ அப். இட் இஸ் ஜஸ்ட் டு ஸ்டீல் யுவர் மேஜிக். இது வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான மெசேஜ். பிகாஸ் யூ ஆர் அ மேஜிக்கல் பீயிங். ஸோ கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. ஃபெமினின் இல்லை அப்படின்னா
யூ வில் ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ். இது வந்து பெரிய வார்னிங். இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிடும் என்ன வார்னிங் அப்படின்னு. அதனால தான் பிரபஞ்சம் இவ்வளோ மெசேஜஸ் கொடுத்துருக்காங்க அங்கே. ப்ளீஸ் ப்ளீஸ் சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் கலெக்டிவ்ஸ் பர்சன். ஸோ மேபி உங்களுக்கு பிரபஞ்சம் வார்ன் பண்ணுறாங்க டு யா தே ஆர் கோயிங் டு ஜகிள் again juggling எனர்ஜி. ஆமாம், இந்த பர்சன் உங்களை ஜகிள் பண்ணுறாங்க. பிகாஸ் டு பி ஃப்ரேங்க், அவங்க வந்து உங்கள் மேலே ஒரு டேக் போட விரும்புகிறாங்க. இது என்னோடது அப்படின்னு டேக் போட்டு ஓடிடுவாங்க. தே ஆர் நாட் கோயிங் டு ட்ராவல். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புது காதல் வருது அப்படின்னு. திஸ் மே பி a soulmate, இல்லைனா வந்து உங்களுக்கு காதல் பற்றின ஒரு புரிதல் வந்திருக்கலாம். ஸோ அதனால் இந்த எனர்ஜி இந்த பிளேயர் எனர்ஜிலாம் நமக்கு செட் ஆகாது அப்படின்னு நீங்கள் போகலாம். ஏதோ ஒரு காரணம். யூ ஆர் ஹீலிங் ஃப்ரம் திஸ் wound. ஸோ உங்களோட இந்த புது வாழ்க்கையை, இந்த புது பாதையை தடுக்க தான். யூ ஆர் த வாரியர் உமன், நைட் ஆஃப் வான்ஸ். பிகாஸ் நீங்கள் உங்களோட ஃபைட்டை விடலை. ஏன்னா நீங்கள் போக போகிறது குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ். தே நோ தட் யூ ஆர் கோயிங் டு பி த குயின் ஆஃப் காயின். அதனால தான் தே வாண்ட் டு ஸ்டீல் தட். They want to tie you down. They want to block this King of Cups energy. Wait, who is that King of Cups? Who is that King of Cups, Spirit Soul? Page of Wands, 9 of Coins. நீங்கள் தேடிட்டு இருந்த உங்களோட வாழ்க்கை துணை, திஸ் கிங் ஆஃப் கப்ஸ். உங்களோட விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட், த நியூ பிகினிங். பட் இவங்களால தடுக்கலாம் முடியாது. பிகாஸ் யூ ஆர் த குயின் ஹியர். அது இல்லாமல் 3 of Wands. இந்த ஸ்டோரி என்னென்னா, அவங்க என்ன ட்ரபிள் க்ரியேட் பண்ணாலும் உங்ககிட்ட அது வேலைக்கு ஆகாது. பிகாஸ் யூ ஆர் கம்ப்ளீட்லி ப்ரொடெக்டட். அண்டு நீங்கள் வந்து கோ கெட்டர். நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான் முடிவு. தே கான் சேஞ்ச் யூ. அதே மாதிரி இந்த பர்சனை ஸ்டாப் பண்ணுறதுக்கு தே கேன் மேனிப்புலேட் தெம். பட் திஸ் பர்சன் இஸ் அன்ஸ்டாப்பபிள். ஏன்னா அவங்க வந்து ட்ராகன் எனர்ஜியில் வராங்க. தே கான் ஸ்டாப். மேபி இந்த காமிக் எனர்ஜி ஒரு கேம் ப்ளே பண்ணலாம். இந்த மாஸ்குலினுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஹெல்ப் பண்ணி அவங்கள வந்து எங்கேயாவது ஒரு ட்ராப்பில் கொண்டு போய் மாட்ட வைக்கலாம். இட்ஸ் லைக் ரிவெஞ்ச். அது தெரியாமல் இந்த முட்டாள் வந்து ஏதோ உங்களை ட்ராப்பில் போடுறதுக்காக இந்த காமிக் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு. இந்த காமிக் மேபி அவங்களோட இருந்துட்டு உங்களுக்கு இந்த மாஸ்குலினுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அந்த விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லி, மேபி ஷீ இஸ் கிரியேட்டிங் சம் கைண்ட் ஆஃப் எவிடன்ஸ் லைக் இந்த பாஸ்ட் எனர்ஜிஸ் வித் த காமிக் எனர்ஜி. ஸோ அந்த எவிடன்ஸை கொண்டு வந்து உங்ககிட்ட காமிச்சு அந்த காதலையும் ஒன்றும் இல்லாமல் பண்ணிவிட்டு இந்த மாஸ்குலினையும் ஒரு ட்ராப்பில் போட்டுட்டு உங்கள் வாழ்க்கையும் அதனால் சிதைக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் இட்ஸ் தேர் இமேஜினேஷன். கற்பனை எப்படி வேணால் நம்ம பண்ணலாம். பட் நிதர்சனம் வேறு, உண்மை வேறு. நீங்கள் இங்கே பிஸியாக இருக்கீங்க. உங்கள் பர்சன், உங்களோட ஃப்யூச்சர் ஸ்பவுஸ், தே ஆர் டிஃப்ரெண்ட். அவங்க வர்றது வந்து ட்ராகன் எனர்ஜியில். ஸோ இங்கே வந்து உங்களோட காதல் ரொம்ப செக்யூர்டு. அவங்கக்கிட்டேருந்து இந்த காதலையோ உங்களையோ எடுக்கிறதுங்கிறது வந்து இந்த ட்ராகன் கிட்டேருந்து இந்த ஸ்டோன் எடுக்கிற மாதிரி தான். இட்ஸ் இம்பாசிபிள். இட்ஸ் அ ப்ரொடெக்டட் ட்ராகன். இது வந்து ரொம்ப பவர்ஃபுல். ஸோ ரொம்ப யூனிக் எனர்ஜியும் கூட. ஸோ இட் இஸ் இம்பாசிபிள். இவங்க வந்து இட்ஸ் லைக் அ வாரியர் எனர்ஜி. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் an attempt to stop this. And you will reach out. ஸோ இதுதான் உங்களோட ப்ரெசன்ட் எனர்ஜி. ஒரு சிலருக்கு இந்த நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும், ஒரு சிலருக்கு நீங்கள் அதை மைண்ட் பண்ணாதீங்க. இந்த எனர்ஜி மட்டும் எடுத்துக்கோங்க. சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் கலெக்டிவ் பர்சன் ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ். எனி ஸ்பெசிஃபிக் மெசேஜ் ஃப்ரம் their current person? Channel messages from their current person. Channel messages from their current person. I got it. இது உங்களோட பாஸ்ட் பர்சன் தாங்கிறதுக்கு இந்த ஒரு மெசேஜ் தான் வந்து கன்ஃபர்மேஷன்.
யூ ஆர் நாட் சம்திங் ஐ கேன் ரீப்ளேஸ், நோ ஒன் கேன் டேக் யுவர் பிளேஸ். இதுதான் இவங்க காமிக் பின்னாடி போயாச்சு. நவ் உங்கள் பர்சன், அதாவது உங்கள் பாஸ்ட் பர்சன் என்ன ரியலைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. யூ ஆர் ஸோ யூனிக். ஐ டோன்ட் லவ் மை ஐ டிடன்ட் லவ் மை செல்ஃப். பாஸ்டில் அவங்க பண்ண அத்தனை துரோகத்துக்கும் சொல்கிற எக்ஸ்கியூஸ் என்ன அப்படின்னா, நான் என்னையே நேசிக்கலை, ஐ வாண்ட் டு see you. திஸ் இஸ் ஜென்ரல் எனர்ஜி. நீங்கள் எதுக்கு பொருந்ததோ அதுக்கு எடுத்துக்கலாம். ஐ எம் கோயிங் டு ரீச் அவுட் சூன். ஸோ உங்களோட பர்சன் வந்து கண்டிப்பாக உங்களை ரீச் அவுட் பண்ணுவாங்க. உங்களோட பர்சன் யாரோ அவங்க. எவ்ரி அதர் சாங் ரிமைண்ட்ஸ் மீ ஆஃப் யூ. ஸோ எல்லா பாடல்களுமே உங்களை ஞாபகப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. யுவர் பியூட்டி ஸ்டில் அட்ராக்ட்ஸ் மீ. நான் சொல்லலை ஒரு லஸ்ட்ஃபுல் எனர்ஜி, அதுதான் நான் கொஞ்சம் டீசெண்டாக சொன்னேன். பட் அவங்களோட இன்டென்ஷன் அதுதான். தே வாண்ட் டு எக்ஸ்பீரியன்ஸ் தட் மேஜிக். அதுதான் இங்கே இந்த ஜெலஸ் எனர்ஜி, அந்த டேக் ஒன்று போடுறது இதெல்லாம். ஸோ இட்ஸ் அ வார்னிங். உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆசிலேஷன் இருந்ததுன்னா பிரபஞ்சம் உங்களுக்கு ஹெட்ஸ்அப் கொடுக்குறாங்க. த ஷேம் தட் ஈட்ஸ் அட் மீ ஃபார் ஹவ் ஐ ஹவ் ட்ரீட்டட் யூ. நான் சொல்லலை, இந்த பாஸ்ட் எனர்ஜி தான். தே நோ தட் தே டிட் சம்திங் ராங். அது உங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். பட் ஸ்டில் தே ஆர் வித் திஸ் காமிக் எனர்ஜி. இந்த பர்சன் வந்து திருந்திட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது, திருந்துற மாதிரி நடிக்கிறாங்க, அவ்வளோதான். இந்த பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டில் ஜக்லிங். இந்த பர்சனுக்கு வந்து ஸ்டேபிள் மைண்ட் கிடையாது. தி கான்ட் மேக் அ கிளியர் டிசிஷன். இட்ஸ் லைக் கன்ஃபியூஸ்ட். மேபி இந்த காமிக் வந்து அவங்கள பிளாக்மெயில் கூட பண்ணிகிட்ருக்கலாம். பட் தட் இஸ் நாட் யுவர் ப்ராப்ளம். யூ ஆல்வேஸ் நோ ஜஸ்ட் வாட் டு சே டு மேக் மீ ஸ்மைல். ஸோ உங்களுக்கு எப்போவுமே தெரியும் எது சரியான விஷயம் சொல்கிறது அப்படின்னா. அது வந்து ஐ எம் கீப்பிங் திஸ் இயர் பிகாஸ் இது வந்து உங்களோட ப்ரெசன்ட் எனர்ஜி. ஸோ எல்லா நல்ல விஷயங்களும் இந்த ஷேடோ சைடுக்கு நம்ம கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் ப்ரெசன்ட் எனர்ஜி, ப்ரெசன்ட் பர்சன், ஸ்பேஸ் பிளேஸ், கரண்ட் பர்சன். சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் கரண்ட் பர்சன். இந்த பர்சன் பார்த்தீங்கன்னா, இந்த பர்சன் அதாவது உங்கள் பாஸ்ட் பர்சனோட எனர்ஜி பார்த்தீங்கன்னா, இட்ஸ் லைக் க்ரீடி, இட்ஸ் லைக் செல்ஃபிஷ். ஸோ உங்கள் பர்சனுக்கு இப்போ ஒரு குழப்பம் இருக்குது, நீங்கள் ஸ்டில் அவங்கள மிஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு. ஸோ யூ மேக் மீ வாண்ட் டு டூ பேட் திங்ஸ். ஸோ ப்ளேம் கேம் யார். இது வந்து நான் ஓப்பனாக சொல்லுவேன், இது திருந்தாத ஜென்மம். ஐ கான்ட் ஈவன் லுக் அட் யூ ரைட் நவ். தே டிட் சம்திங் வெரி ராங். சம் சீட்டிங், பேக் ஸ்டாப். உங்களோட பர்சன், திஸ் ப்ரெசன்ட் பர்சன், அவங்க தான் உங்களோட டெஃபினட் பேர், அதாவது சோல்மேட். யூ ஆர் ராங். இந்த பர்சன் வந்து அதை தப்புன்னு உங்களுக்கு ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஆனால் அது வந்து நேர்மையான வழியில் இல்லை. இது வந்து எப்படின்னா ப்ரிட்டண்டிங், பொய் சொல்கிறது, கேம் பண்ணுறது, ட்ராமா போடுறது, இந்த மாதிரி. சீக் ப்ரொஃபஷனல் அட்வைஸ். பிரபஞ்சம் சொல்கிறாங்க இந்த பர்சனை சீக் ப்ரொஃபஷனல் அட்வைஸ். திஸ் இஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன். இந்த பர்சனுக்கு இன்னொரு ஹார்ட் பிரேக் இருக்குது. ஐ வாண்ட் யூ. திஸ் இஸ் லைக் க்ரீடி எனர்ஜி. ஐ வாண்ட் யூ, ஐ வாண்ட் யூ, லுக் அட் திஸ், லவ் மீ. நீங்கள் வாக்கவே பண்ணிட்டீங்க, இந்த 8 ஆஃப் கப்ஸ் எனர்ஜி. அதனால தான் இப்போ சேசிங் மோடில் இருக்காங்க. பிகாஸ் இந்த சேசிங் பண்ணுறது வந்து இட்ஸ் லைக் நான் மிஸ் பண்ணுறேன், நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு இந்த ரியலைசேஷன் இருந்தால் பரவாயில்ல. ஸ்டில் இந்த பர்சன் வந்து காமிக் எனர்ஜியோட தான் வந்து ஹீ ஸ்டில் வித் திஸ் காமிக் எனர்ஜி. இல்லை, லிட்ரலி ஹீ ஸ்லீப்பிங் வித் காமிக் எனர்ஜி. அதுக்கப்புறம் வந்து இதிலெல்லாம் என்ன அர்த்தம் இருக்குதுன்னு எனக்கு புரியல. இட்ஸ் லைக் மியர் சீட்டிங். ப்ளீஸ் கிவ் மீ டைம், ஐ ஹவ் நெவர் ஃபெல் திஸ் வே பிஃபோர். இது இந்த டைம் பை பண்ணுற ட்ராமா. இது எதுக்குன்னா உங்களை அப்படியே பாஸ்லேயே வச்சுருக்கிறதுக்கு. ஓ மை காட், செக்ஷுவல் எனர்ஜி. டு யூ திங்க் அபவுட் மீ டூ. அந்த பர்சனுக்கு நல்ல டவுட் இருக்குது நீங்கள் மூவ் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னு. பட் ஸ்டில் அந்த ஒரு என்ன சொல்கிறது, நான் என்னோடது அப்படிங்கிற அந்த அகங்காரம். டைம் டு கிரவுண்ட் யுவர் செல்ஃப். பிரபஞ்சம் சொல்கிறாங்க உங்களுக்கு எது வேணும் அப்படிங்கிறதுல வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத வேலை. யூ ஆர் ஸோ பியூட்டிஃபுல், வை டூ யூ நீட் மீ. இந்த பர்சனுக்கு இன்செக்யூரிட்டியும் இருக்குது. அதே சமயம் வந்து அந்த இது வந்து கலந்த கலவை. கமல்ஹாசன் மாதிரி, கடவுள் பாதி மிருகம் பாதி. திஸ் லவ் ஸ்கேர்ஸ் மீ. ஓகே, அனதர் எக்ஸ்கியூஸ். இப்போ நீங்கள் இந்த பர்சனை கிட்ட போய் பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். அப்படியே ரொம்ப நல்லவங்க மாதிரி பேசுவாங்க. நான் உள்ளே வந்து இவ்வளோ சீக்ரெட்ஸ் இருக்குது. இட்ஸ் லைக் தே ஆர் ஸ்டில் வித் காமிக் எனர்ஜி. உங்களை ட்ராப் பண்ணுறதுக்கு அவங்க காமிக்கோடு தான் சேர்ந்து பிளான் பண்ணுறாங்க. இந்த காமிக் வந்து காமிக் விட்டு அவங்களால வர முடியாது. ஏன்னா த காமிக் இஸ் பிளாக்மெயிலிங் தம்.
அவங்கக்கிட்ட ஏதோ ஒரு எவிடன்ஸ் இருக்குது, இல்லைனா வந்து சம் கைண்ட் ஆஃப் ஃபோட்டோகிராஃப், வீடியோ, சம்திங் இஸ் தேர். ஆனால் இதுங்க எல்லாம் சேர்ந்து இப்போ உங்களோட பர்சன், அதாவது ப்ரெசன்ட் பர்சன் யாரோ த கிங் ஆஃப் கப்ஸ் எனர்ஜியை பிளாக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பட் இட் இஸ் அன் அட்டெம்ப்ட். அது வந்து அவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க போகிறது இல்லை. நான் இதில் ஒன்று ஒன்றா படிக்கிறேன். எனக்கே லைட்டாக டயர்டாக இருக்குது. பட் ஐ வில் டூ இட். ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் அ நியூ லைஃப் வித் யூ, கிவ் மீ அ சான்ஸ். உங்களோட சேர்ந்து ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்க, ஒரு சந்தர்ப்பம் வேணுங்கிறாங்க. பட் இந்த ஹானஸ்ட் எனர்ஜி கிடையாது. யூ ஆர் மைன், ஐ எம் நாட் கோயிங் டு கிவ் அப் ஆன் அஸ். இந்த டேகிங் எனர்ஜி, ஜெலஸ் எனர்ஜி. ஸோ உங்கள் இந்த ஒரு அந்த பொசசிவ்னஸ்க்காக தான் இவ்வளோ தூரம் கீழ்த்தரமாக போகிறது. நான் என்ன செஞ்சாலும் சரி, உன்னை வந்து விட மாட்டேன் அப்படின்னு. ஸோ லைக் கோஸ்ட் தாட் ஐ கேன் ரீப்ளேஸ் யூ ஆர் மணி வில் சேஞ்ச் மை மைண்ட். அவங்க வந்து நினச்சாங்க இந்த காமிக்கோட போய் கை கோத்துக்குனாலையோ இல்லை காசு வந்துடும் நமக்கு, அதனால் இதை மறந்துடலாம், வேறு ஆப்ஷனுக்கு போய்க்கலாம் அப்படின்னு நினச்சாங்க. பட் தட் இஸ் நாட் ஹேப்பனிங். ஐ ஹாவ் மலிஷியஸ் இன்டென்ஷன் டுவர்ட்ஸ் யூ. அதான் நான் சொல்லிட்டேன், ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. இதுதான் அவங்களோட ஹையர் செல்ஃப். அவங்களுக்கு வந்து கெட்ட எண்ணம் தான். அவங்கக்கிட்ட வரத்துக்கான இன்டென்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப கேவலமான கீழ்த்தரமான எண்ணம். சாரி. ஆனால் மேலே பூசி மொழிகி ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. ஐ ஹாவ் செக்ஷுவல் அடிக்ஷன், ஐ ஆம் ஹைடிங் இட். அதுதான் நம்ம இந்த கார்ட்லேயும் பார்த்தோம், இதுதான் நம்ம முன்னாடி எனர்ஜிலையும் பார்த்தோம். இந்த மெசேஜஸ் எடுக்கிறதுக்கு காரணம் இதுதான். நம்ம பார்க்குறது கரெக்டாக அப்படின்னு பிரபஞ்சம் வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஐ லைக் டு காமிக் அபவுட் ஹர் பியூட்டி டு யூசர். இவங்க காமிக்கும் நம்பிக்கைக்குரியவங்களாக இருக்காங்கன்னா இல்லை, ஏன்னா ஹீ இஸ் ஹேவிங் அடிக்ஷன். அதனால் காமிக்கிட்ட வந்து நீ ரொம்ப அழகு, நீ வந்து தேவதை அப்படின்னு போய் சொல்லி அதையும் யூஸ் பண்ணிக்கிறது. யாராவது செலவு வைக்கிற ஐடியா இருந்ததுன்னா சொல்லுங்கள், இந்த பர்சனுக்கு செலவைங்க ஐயா சாமி. ஸ்டில் ஐ ஆம் ஹேவிங் ஹூக் அப்ஸ் பிஹைண்ட் யுவர் பேக். நான் சொல்லலை, இந்த பர்சனோட இன்டென்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப கேவலமாக இருக்குது. இந்த பர்சனால் திருந்த முடியாது, திருந்ததுக்கான சந்தர்ப்பம் கிடையாது. அதனால தான் பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு வார்ன் பண்ணுறாங்க, இட்ஸ் அ டிஸ்ட்ராக்ஷன். ஐ சீட்டட் ஆன் யூ பட் பிரிட்டண்டட் லைக் லாயல். உண்மைகள் வெளியில் வருகின்றன. ஐ நோ யூ ஆர் நாட் ஃபோக்கஸிங் ஆன் மீ அண்ட் மூவ்ட் ஆன். இது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இதை தான் நம்ம முன்னாடியும் பார்த்தோம். யூ வாக்ட் அவே 8 ஆஃப் கப்ஸ் எனர்ஜி. இது அவங்களுக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான வேலை பண்ணி உங்களை வந்து திரும்ப ட்ராப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எப்படி நல்லவங்களாக இருக்க முடியும்? அவங்களோட காதல் ஃபஸ்ட் எப்படி ஜென்யூனாக இருக்க முடியும்? இட்ஸ் ஜஸ்ட் லஸ்ட், இட்ஸ் நாட் லவ். ஆக்சுவலாக பிரபஞ்சம் உங்களை காப்பாற்ற ட்ரை பண்ணுறாங்க. யூ ஆர் அவுட் ஆஃப் மை ரீச். இது அந்த பர்சனுக்கு தெரியும், பாஸ்ட் பர்சனுக்கு தெரியும், நீங்கள் தெரிஞ்சதுன்னா செஞ்சுருவீங்க அப்படின்னு. அதனால தான் இந்த ட்ராமா. ஐ கான் கம், ஐ கான் டூ, ஐ டோன்ட் நோ. எனக்கு தெரியும். ஐ யூஸ் திஸ் கனெக்ஷன் ஃபார் மை பர்சனல் பெனிஃபிட். யூ ஆர் அ டிவைன் பீயிங், டிவைன் ஃபெமினன். அதனால தான் அவங்க வந்து இந்த கனெக்ஷனோட பிளஸ்ஸிங்கை அவங்களோட பர்சனல் பெனிஃபிட்டுக்காக மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இட்ஸ் லைக் தே யூஸ்ட் யுவர் எனர்ஜி, they used your blessing. I don't want to lose you. இது வந்து greediness. பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு லூஸ் யூ அப்படின்னா என்ன அர்த்தம்? கேட்குறவன் கேனைனா இருந்தால் எரும மாடு ஏரோப்ளைன் ஓட்டுன்ற மாதிரி இருக்குது. சீயிங் வித் சம்மன் எல்ஸ் வுட் பிரேக் மீ. இதுதான் ஐ டோன்ட் வாண்ட் டு லூஸ் யூங்கிறதுக்கு அர்த்தம் இதுதான். ஏன்னா அவங்களால உங்களை வேற யாரோடையாவது பார்க்க முடியாது. அது அவங்க ஈகோ ஹர்ட் பண்ணும். இட்ஸ் நாட் தே ஆர் கோயிங் டு லூஸ் யூ. அது வந்து எப்படின்னா பார்க்க முடியாது என்னால், ஏன்னா என் ஈகோ ஹர்ட் ஆகும். ஐ மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் கைண்ட்னஸ் ஆஸ் யுவர் வீக்னஸ். நீங்கள் வந்து ரொம்ப பேஷனேட், கம்பேஷனேட், ரொம்ப ரொம்ப ஜென்டில் பீயிங். அதை வந்து அவங்க என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா வீக்னஸ். ஓகே, இது வந்து எங்கே போயிட போகுது, நம்ம போய் ஒரு 2 சொட்டு கண்ணீரை விட்டாது நம்ம காலில் விழுந்துடும். ஆனால் அதுதான் உங்களோட ஸ்ட்ரென்த்துங்கிறதே அவங்களுக்கு இப்போ தான் புரியுது. ஐ மேனிப்புலேட் அதர்ஸ் டு மேக் தெம் பிலீவ் யூ ஆர் மைன். ரொம்ப நல்ல வேலையை பண்ணிகிட்ருக்கீங்க. அதாவது எப்படின்னா அவங்க வந்து எல்லாத்துக்கிட்டேயும் நீங்கள் வந்து அவங்களோட பர்சன் தான், எங்களுக்குள்ளெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லையே, வி ஆர் ஃபைன், வி ஆர் கிரேட் அப்படின்னா உள்ளுக்குள்ளே போகிறது இட்ஸ் லைக் கவர் அப். எனக்கே மூச்சு வாங்க.
காமிக் ட்ரைங் டு கண்ட்ரோல். நான் சொல்லலை. திஸ் 4 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி. காமிக்கும் சாமானியப்பட்ட ஆள் இல்லை. அது என்ன பண்ணுது இப்போது? பிளாக்மெயில் பண்ணுது. ஓ நீ என்ன வச்சு கேம் ப்ளே பண்ணுறியா, இரு நான் உன்னை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறேன்னு பார் அப்படின்னு அது ஒரு ட்ராமா போட்டுட்ருக்கு. சோபா இதெல்லாம் விட்டுட்டு ஓடிடுங்க. இது தேராது கேஸுங்க. இதில் நான் பெருசா நீ பெருசா, இதுதான் நம்ம ஆள். இதை மட்டும் பிடிச்சிக்கோங்க. வி ஆர் கோயிங் டு பி ஹாப்பி, நியூ லவ், திஸ் வாரியர், திஸ் சோல்மேட் எனர்ஜி. அவங்க வந்து உங்களுக்கு எனர்ஜெட்டிக்கலாக ஒரு கன்ஃபர்மேஷன் தராங்க. வி ஆர் கோயிங் டு பி ஹாப்பி, ஸோ என்ஜாய் யுவர் லைஃப். இதுதான் உங்களுக்கு இப்போ தெளிவாக தெரிய வேண்டியது. ஸோ ஆல்ரெடி திஸ் பர்சன் இஸ் இன் யுவர் எனர்ஜி. இல்லைனா வந்து உங்களுக்கு கூடிய சீக்கிரம் நீங்கள் உங்களை மீட் பண்ண போகிறீங்க சம்திங். பட் யூ நோ டெஃபினெட்லி அதான் நான் முன்னாடியே சொன்னேன். இந்த பர்சன் வந்து டெஃபினட்டாக தே ஆர் ரெடி. அவங்க உங்களை மிஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு இப்போ நீங்கள் மிஸ் பண்ணுறீங்களான்னு தெரியணும். முடிஞ்சால் மெசேஜ் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா பெருசாக ஒரு ஹார்ட்டை போட்டு ஐ மிஸ் யூ அப்படின்னு அனுப்பிச்சி விடுங்க. தட் வில் ரீச் தேம். ஸோ இது வந்து பிரபஞ்சம் வந்து ஒரு டைம் எடுத்துக்கிறாங்க. ஏன்னா உங்களுக்கு இதை பற்றின புரிதல் வேணும். அதே சமயம் மேபி இந்த பர்சனுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படலாமா இருக்கலாம். பட் ஹீ இஸ் அ வாரியர், ஹீ இஸ் சச் அ ஸ்வீட் ஹார்ட். உங்களுக்கு அழகாக வந்து ஏன் அதை சொல்கிறேன்னா இந்த சாங் தான் காரணம். புயல் அடித்தால் கலங்காதே நான் பூக்கள் நீட்டுகிறேன். உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிற புயல் எது அப்படின்னா அவங்களால சென்ஸ் பண்ண முடியுது இந்த பாஸ்ட் எனர்ஜி. தே நோ தட் திஸ் இஸ் அ ஃபேக் எனர்ஜி. அதனால தான் சொல்கிறாங்க புயல் அடித்தால் கலங்காதே, கவலைப்படாத, நான் இருக்கேன் அப்படின்றாங்க. யூ ஆர் ஸோ லக்கி டு ஹாவ் such a beautiful soul in your life. So God bless you. Jai Sai Ram.